சொற்களை ஒழுங்குபடுத்தி குரல் வடிவமாக எழுதுக என்ற வினாவிற்கான விடை 4 கொடுத்து சரியானதை எழுத சொல்லுவாங்க. சீர்கள் மாறி மாறி இருக்கும். சரியான சீர்களை வைத்துக்கொண்டு குரல் வடிவமாக எழுதணும். இப்போ முதல் விடையை பாருங்கள். இறைவன் இருள் சேர் புரிந்தார் மாட்டு பொருள் சேர் இருவினையும், இல்லைங்களா? இரண்டாவது என்ன அப்படின்னா, புரிந்தார் பொருள் சேர் இருவினையும் மாட்டு இறைவன் பொருள் சேர். இருவினையும் இறைவன் புரிந்தார் மாட்டு பொருள் சேர் இருள் சேர். இப்படி மாறி கொடுத்துருக்குறாங்க. நாலாவது விடையை பாருங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புல் புரிந்தார் மாட்டு. நல்லாவே தெரியும், நாலாவது தான் ஆன்சர் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த திருக்குறளில் நீங்கள் நிறைய முறையாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய திருக்குறள் நம்ம அறிமுகம் இல்லாத குறளாக இருந்தால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விதத்தில் நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இறுதி சீர், அதாவது கடைசி சீர் ஓரசை சீராக இருக்கலாம். ஒன்று நேரில் வரலாம், அல்லது நிறையில் வரலாம். அல்லது ஈரசை சீராக இருக்கலாம். ஒன்று நேராக வரலாம், அல்லது நேராக வரலாம். ஓரசை சீராக ஈரசை சீர் மட்டும்தான் வரும், மூவசை சீராக வராது. எது? இறுதி சீர் மட்டும் ஒன்று. ஒவ்வொரு சீர்களுக்கு இடையில் இது முதல் சீர்னு வச்சிங்களேன், இருள் சேர். இரண்டாம் சீர் இருவினைன்னு வச்சிங்களேன். முதல் சீர் மாவில் முடிஞ்சுன்னா ரெண்டாம் சீர் நிறையில் ஆரம்பிக்கணும். முதல் சீர் விளம்பில் முடிஞ்சால் இரண்டாம் சீர் நேரில் ஆரம்பிக்கணும். அப்போ இது முதல் சீர்னா இது ரெண்டாம் சீர், இது முதல் சீர்னா இது ரெண்டாம் சீர். அப்போ முதல் சீருக்கும் இரண்டாம் சீருக்கும் இடையில் ஒன்றும் மாவில் முடிஞ்சால் நிறையில் ஆரம்பிக்கணும், விளம்பில் முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும். சில சமயங்களில் 3 சீர் 3 வசை வரும், மூவசை சீராக வரும். இப்போ இருவினை அப்படிங்கிறது 2 குறில் நிறை, வினை 2 குறில் நிறை, 1 குறில் ஒற்று நேர். அப்போது நிறை நிறை நேர். கருவிலங்காய், அப்போ காயில் முடியுது வச்சிங்களா? காயில் முடிஞ்சு அடுத்த சீர் இதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, காயில் முடிஞ்சால் அடுத்த சீர் நேரில் ஆரம்பிக்கணும். அப்போ சேரா, சே என்பது தனி நெடில் நேர். அப்போ காய் முன்னேர். இவ்வாறு மாமுன்னிறை, இளமுன்னேர், காய் முன்னேர் என்று இருப்பது போல் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த 3வது விஷயம் என்னென்னா, கடைசியில் பாருங்கள். இப்போ பாருங்கள், பொருள் சேர் அப்படின்னு 2 வார்த்தை வருது, இருள் சேர் 2 வார்த்தை வருது கடைசி சேர். அப்படி இல்லாமல் கடைசி சேர் ஒரே வார்த்தையாக முடியும், அதுக்கான பொருள் வைத்து முடியும். இப்போ இருள் சேர் அப்படின்னா 2 வார்த்தைகளாக இருக்குது. இருவினை அப்படிங்கிறத 2 வார்த்தையாக இருக்குது, இரு வினை. ஆனால் மாட்டு என்பது ஒரே இதாக இருக்கும். பிறர்க்கு அப்படின்னா ஒன்றா தான் இருக்கும், விடல் அப்படின்னா ஒன்றா இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிங்க. நன்றி, வணக்கம்.